கைத்தட்டி உற்சாகப்படுத்து. என்னுடைய பெயர் பன்னக சைனன். ராணிப்பேட்டை மாவட்டம் நந்திமங்கலம் ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் ஒரு மிருதங்க கலைஞன். அப்பா ஊராக நிறைய வெளியெல்லாம் ப்ரோக்ராம் போவார். அப்போ சின்ன வயசில் சும்மா இருக்க மாட்டேன். நானும் வரம்பான்ட்டு கூடயே போயிடுவேன். கூட கூட்டின்னு போகும்போது சின்ன வயசில் சும்மா இருக்கும்போது ஜாலரை போட்டுன்னு கிடப்பேன். தாளம் கூட சும்மாவும் அப்படி இப்படியே போட்டுன்னு கிடப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கினேன். மிருதங்கம் வாசிப்பேன் ஓரளவுக்கு. அந்த மிருதங்கம் வாசிக்க 10வது 11வது 12வது படிக்கும்போது கலை திருவிழான்னு ஒன்று வந்தது. அந்த கலை திருவிழாவில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் முதல் இடம் வாங்கினேன். ஸ்டேட்டில் 2வது இடம் வாங்கினேன். 10th +1 +2 3 முறை ஸ்டேட்டில் 3 முறை அவார்டு வாங்கியிருக்கேன். சென்னையில் நேர் அரங்கம்ல அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ பசங்க வந்திருந்தாங்க, லட்சக்கணக்கான பசங்க வந்திருந்தாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க வாசிக்கிறதுக்கு. அப்போது வாசிக்கும் போது முதலமைச்சரெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம தாம் ஐயா, மெம்பிக்கர் தாம் ஐயாவும் நம்மளை பற்றி கொஞ்சம் பேசினாப்புல. நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்து. எந்த ஒரு உபகரணம் வாசிக்கணும்னாலும் செவி ரொம்ப முக்கியம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆனா இன்னைக்கு மிருதங்க மாஸ்டர் நண்பன் வேலுவுக்கு காது கேட்காது. இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்ப எப்படி கேட்கும் திறமை இல்லாமலேயே இந்த குழந்தையால அப்படி வாசிக்க முடிஞ்சதுன்னா, அதனாலதான் கடவுள் சொல்றாரு இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அது எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க இந்த அற்புதமான கலைஞனுக்கு. இந்த நிகழ்ச்சியிலனா இந்த கலைஞனை அடையாளம் கண்டிருக்க முடியுமா? அப்பா ஒரு நாடகத்துக்கு போனாதான், ஒரு பஜனுக்கு போனாதான், ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனாதான், அந்த காசு எடுத்துன்னு கொடுத்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. இருக்கிற வர சம்பளம் அப்படியே போயிடுது. நானும் படிக்கிறேன், அண்ணனும் படிக்கிறான், தங்கச்சியும் படிக்கிறாங்க. எங்களை ப்ரைவேட்டில் படிக்க வைக்கல, கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. எனக்கு ஒரு இஎன்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சின்ன வயசில் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு ஈரமான பொருள், ஐஸ்கிரீமு, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜு தண்ணி அதெல்லாம் குடிக்கும்போது 2 பக்கம் இஎன்டி மாரி வந்தது. அது காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2 கோலிகுண்டு மாரி வந்தது. ஆப்ரேஷன் பண்ணும்போது இதுமாரி கேட்டாங்க, தம்பி இதுமாரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது காது மூக்கு இதெல்லாம் ஒரே நரம்பு, ஆனால் இதெல்லாம் ஒரு நரம்பு கட் ஆகிடும். ஒரு காது கட் ஆகிடும், சுத்தமாக ஒரு காது கட் ஆகிடும். ஒரு காது 100% ஒரு 60% தான் கேட்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதேமாரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதேமாரி போயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலே எப்படி சொல்கிறதுன்னா, மிஷின் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன மாரி 15,000 2 மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. 2 மிஷின் வாங்கி கொடுக்கும்போது ரைட் சைடில் லெஃப்ட் சைடு வச்சேன். ரைட் சைடில் சுத்தமாக கட் ஆகிடுச்சு. அந்த மிஷின் வைக்கும்போது சுத்தமாகவே கேட்கலை. ரைட் சைடில் வைக்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும்போது மிஷின் வச்சா கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு. கேட்கும்போது கொஞ்சம் நல்லா கேட்குதுப்பா இப்போது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்தாங்க. மிஷினெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. போட்டுட்டு இருந்தேன் ஒரு காலையில். போட்டுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பசங்க எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. நிறைய பேர் கேலி பண்ணும்போது அந்த மிஷினே எனக்கு வேணாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அது வீட்டில் வச்சுட்டு தான் மிஷின் இல்லாதே ஸ்கூலுக்கு போவேன். இப்போயும் மிஷின் இல்லாத தான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ ஏதோ ஒன்று எக்ஸெட் மாரி வந்துட்டுருக்கு மிஷினு, அது வாங்கி போடுறது தானேப்பா அப்படின்னலாம் சொன்னாங்க. அது எவ்வளோன்னு கேட்கும்போது இதுமாரி 50,000 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வருமானம் கிடையாது ஐயா. ஏதோ நைட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த வருமான கூலி. ஏதோ அப்பா நைட்டுக்கு போனால் தான் 500 1000 ரூபா தான் கையில் வரும். எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு 10 ப்ரோக்ராம் போகிறதே கஷ்டம். அந்த வர வருமானம் வச்சுன்னு தான் எங்கள் காலத்தையும் எங்கள் போய் எங்கள் ஓட்டிகிட்ருக்கோம் ஐயா. எனக்கு அது ஒரே ஒரு குறை தான் ஐயா. இந்த காது அதுக்கு உண்டான வழி எதனா ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஐயா. பைக்கில் போனோன்னா பின்னாடி வர வண்டி ஆர்னி வச்சாங்கன்னா சுத்தமாக கேட்காது. எதனா ஒரு வண்டி வந்துச்சுன்னா
ஹார்ன் அடிக்கும்போது சுத்தமாக கேட்காது. ஒரு டைம் அது மாதிரி தான் கிராஸ் ஆகும்போது வரவங்க ஹார்ன் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, சுத்தமாக எனக்கு கேட்கல. கிராஸ் ஆகலான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு வண்டி ஒன்று வந்தது. அது என் ஃப்ரெண்டு தான் தத்து இது பண்ணான். இல்லைன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அது ஆனந்த் செயல் அவர் தான் காப்பாற்றினார் ஐயா. ஐயா அதேமாரி இந்த வீடியோ எத்தனையோ பேர் பார்ப்பீங்க. உன்னுடைய பிள்ளைகளாக நினச்சி, உன்னுடைய குழந்தைகளாக நினச்சி, உங்களுடைய நண்பர்களாக நினச்சி அந்த ஒரு உதவி மட்டும், காதுக்கு உண்டான ஏற்பாடு மிஷினை மட்டும் அந்த உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா